எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து சாப்பிடாம வந்து கிளம்புறாங்க. காலில் இருக்கிற கட்டும் அவுத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில் இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க. என்ன சார் என்ன காரியம் பண்ணுறீங்க? நீங்கள் போய் இப்படி எல்லாம் பண்ணலாமாங்கிற மாதிரி அதிர்ச்சியாக கத்துறாங்க நம்ம சுடர். நீ ரொம்ப வந்து உரிமையாக எடுத்துக்கிறியோ? இது மாதிரிலாம் என் மேலே அன்பு பாசம் வந்து காட்டினேனா நான் உன்னை நிரந்தரமாக வந்து இந்த வீட்டில் தங்க வச்சிருவேன்னு நினைக்கிறியா? சார் அப்படியெல்லாம் சொல்ல சார். நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு தப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தாதான் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்க முடியும். இன்னும் நான் 1 மாதமோ 2 மாதம் கூட தான் இந்த வீட்டில் வந்து தங்க போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி டேராலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வந்து மனோகரி ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. என்னது, சுடர் இந்த வீட்டை விட்டு போகிறாளாம்? இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து ஏன் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும். நான் எளியில் கல்யாணம் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணவகரி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. எழில், இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத. இவ எப்போ பார்த்தாலும் சீன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பா. மேடம், நான் எதுக்கு சீன் கிரியேட் பண்ண போகிறேன்? இது ஒன்றும் என் வீடு இல்லை. நான் நிரந்தரமாக இந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு நான் ஒரு கேர்டேக்கர். என் வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். எழில் சார்ட்ட என்ன சொன்னேன்? அஞ்சலி பாப்பா வந்து வருத்தப்படுவா. அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன். இன்னும் 1 மாதத்தில் எனக்கு என்னென்ன பேப்பர்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சா நான் சிட்டா வந்து வெளிநாட்டுக்கு வந்து பறந்துடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சுடர். இதை கேட்டு வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழில். சுடரை வழக்கம் போல் திட்டினா என்ன அவள் வீட்டை விட்டு போகிறேங்கிறா? அஞ்சலி பாப்பாவோட நிலைமை என்ன ஆகுறது? அஞ்சலிக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இது நீங்கள் என்ன வெளியிட்ட விட்டு துரத்துனப்ப எடுத்த முடிவு இல்லை சார், முன்னாடியே எடுத்த முடிவுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சுடரு. இதை கேட்டோன்னே இவ ஏதாவது காமெடி மேலே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பா. இத்தனை நாளாக வந்து நம்மளாம் வந்து குழந்தைங்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கவே தெரியாதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி குழந்தைங்களோட மனசுலலாம் வந்து இடம் பிடிச்சிட்டா. ஆனால் இப்போ இவ வந்து ஊரை விட்டு போகிறான்னா நல்ல விஷயந்தான். குழந்தைங்க பழையபடி நம்மக்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. வாயிலில் நமக்கு வந்து டியூட்டிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நம்ம போகலாம். இவ்வளோ மாதிரி வெட்டியாலாம் நம்மளால் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து எலியில் வந்து ஒரு கை தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே கொடுக்கணும்னு கீழே கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து கனகல் பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ நான் இந்துமதி போயிட்டா இப்போ சுடரும் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறாளா? என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நிரந்தரமாக வந்து கேர்டேக்கர் இருந்தால் இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் கூட போதும். அஞ்சலி பாப்பா பெருசாகிடுவா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சா என்னடா குழந்தைங்க யார் யார் மேலெல்லாம் அன்பு பாசம் வைக்கிறாங்களோ அவங்களாம் நிரந்தரமாக வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுறாங்களே, என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி சோகமாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து வராங்க. என்னம்மா ஏன் சோகமாக இருக்கீங்க? நாளைக்கு நினைவு நாள்மா. இந்துமதி போய் இந்துமதி இருக்கிற வரைக்கும் இந்த வீடு மன மகிழ்ச்சியாக அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்கும். டெய்லியும் வந்து இவங்க 2 பேரையும் பார்க்க கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்துமதி போனதுலேருந்து இவன் யாருக்கிட்டையும் வந்து சிரிச்ச முகமாக பேசியே பார்த்ததில்ல. இப்போ சமீப காலத்தில் நீ வந்ததுக்கப்புறம் தான் குழந்தைங்கிட்ட இவன் சிரித்து பேசியே நான் பார்த்துருக்கேன். எழிலோட மனசையும் வந்து நல்லாவே நீ மாற்றிட்ட. ஆனால் சுடரு தமிழுங்கிற குட்டி குட்டி கலாட்டான விஷயத்தினால நமக்கு வேணால் அது தப்பு இல்லைன்னு தெரியலாம். ஆனால் எழிலுக்கு இது மாதிரி சின்ன விஷயம்னா கூட அது மிகப்பெரிய தப்புன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட மனசு பழையபடி இறுக்கமாக மாறிடுச்சு. அதை எப்படி லூஸ் பண்ணுறது, எப்படி வந்து சிரிச்ச முகமாக பழையபடி மாற்றணும், இந்துமதியாக இவனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த வீடு வந்து பழையபடி நல்லாவே இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுவ? ஒன்றையும் எதுவும் சொல்ல முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எழிலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எழில் தானே வந்து அஞ்சலி பாப்பா கிட்ட இனிமேல் நீ பேசக்கூடாது, இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வேலு போட்ட ட்ராமாவில் வந்து நாங்கள்லாம் நம்பி ஏமாந்துட்டோம், அதனால முடிவெடுத்தியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் சென்னைக்கு வந்ததுக்கான முழு காரணமே நான் வந்து வெளிநாடு போகணும் தான். எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். எங்கள் அப்பா தாம்மா எனக்கு உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தாம்மா எல்லோரும் இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி போம்மா, நீ எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு வந்து போகணுமா? அப்போனா நீ வெளிநாடு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிடுமா? 1 மாதத்தில் நான் இங்கேருந்து பறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ, 1 மாதத்துக்குள்ளே இங்கேருந்து போயிடுவியா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவேல் பாட்டி. சரிம்மா, எனக்கா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? நீ போகிற வரைக்கும் குழந்தைங்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாத. இன்னொன்று, அஞ்சலி மனசை மட்டும் கொஞ்சமாவது மாற்றிடுமா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கனகவேல் பாட்டி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து குடுக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. போனோன்னே அந்த தாலி எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர் அந்த இடத்துல.
இன்னியோட 1 வருஷம் ஆகப்போகுது. இந்த 1 வருஷத்துல எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சு குடுத்துருவேன்னு தான் நெனச்சேன். ஆனா, என்னால கண்டுபிடிக்க முடியாமயே போகுதே! என்ன பண்ணி இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் புரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த தாலியோடயே வந்து குடுகுடுன்னு கீழ இறங்கி வராங்க. பின்னாடி இந்துமதியோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. இந்துமதி ஃபோட்டோல தாலி வந்து தெரியுது. இருப்பினும் பார்த்துட்டா தெரிஞ்சிரும். ஆனா, இன்னமும் வந்து நம்ம சுடர் வந்து பார்க்காத மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஃபீலிங்கா வந்து நிக்கிறாங்க. நம்ப எழில் வந்து இந்துமதி ஃபோட்டோ முன்னாடி, "நீ போனதுலேருந்து சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இருக்காங்க. "நீயும் நானும் கடைசியா பேசிக்கிட்டது ஃபோன் கால் மூலியமா தான்" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் கால் போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக் மூலியமா வந்து காட்டுறாங்க. இந்துமதி வந்து பேசுறாங்க, "என் வாழ்க்கையில இதுக்காக தாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நினச்சு கூட பார்க்கலங்க. இது மாரி ஹேப்பியான மூமெண்ட்ல நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப இந்துமதி, "இல்லம்மா எனக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. அத விட்டுட்டு என்னால வர முடியாது" அப்படின்னு சொன்னோனே கடுப்பாயிட்டாங்க. "என்னங்க என்ன விட, என்னோட அச்சீவ்மெண்ட்ட விட உங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியமா? இது காசு பணம் சம்பாதிக்கிற விஷயம் இல்லம்மா. மத்தவங்களுக்காக நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுப்பேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம ஏலியில உடனே ஃபோன வந்து கட் பண்ணிட்டாங்க. இத பத்தி தான் சோகமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசி நேரம் கூட, "நீ ஏதோ சாதிச்சேன்னு சொன்ன. அத கூட கேட்க முடியாத அளவு பாவி ஆயிட்டேன். அப்படி நீ என்னதான் சாதிச்சே? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீ ஆசைப்பட்டியோ, அது நிறைவேறாம இத்தன நாளா இருந்துச்சு. நீ எனக்கு ஃபோன் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைவேறுச்சுன்னு சொன்ன. அதுக்காக தான் கூப்பிட்டேன். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டுருக்க. என்னால வர முடியாம பாவி ஆயிடுச்சு. அந்த விஷயம் என்ன ஏதுன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சேங்கிற மாரி சோகமா வந்து ஃபோட்டோ முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த தாலி எடுத்துட்டு சாமி ரூம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இந்துமதி வந்து யோசிக்கிறாங்க. இத இப்படியே விட்டா சரி வராது. நம்ம ரூம்குள்ள போய் கேட்டா தான் தீர்வு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம இந்துமதி தாலி எடுத்துட்டு வேக வேகமா ஒரு ரூம் கதவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க நம்ம சுடரு. கதவு தொறக்குறாங்க பார்த்தா, கதவு வந்து உள் தாப்பா வந்து போட்டிருக்கு போல இருக்கு. என்னடா அது இப்படி இருக்கு? சரி பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாரி இந்துமதி வெயிட் பண்றாங்க. எப்படி இருந்தாலும் உள்ள இருக்கிற நபர் வந்து வெளியில வரணும்ல. அவர்ட்டயே இத காட்டிருவோங்கிற மாரி நெனைக்கிறாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.